வணக்கம் நிகிதா. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மடப்புறத்தைச் சேர்ந்த பத்திரகாளியம்மன் கோயிலில் பணியாற்றியும் தற்காலிக ஊழியர் அஜித் என்ற இளைஞரை போலீசார் அடித்து கொலை செய்யப்பட்டதாக பெரும் பிரச்சனை தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் நேற்றைய தினம் மதுரை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியானது. இதில் 9 இடங்களில் அவருக்கு காயம் ஏற்பட்டதும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் சிவகங்கை குற்றவியல் நீதிபதி வெங்கடேஷ் பிரசாத் சம்பவம் நடந்த பத்திரகாளியம்மன் கோவிலில் ஆய்வு மேற்கொண்டார். கள ஆய்வு மேற்கொண்டு அதன் அடிப்படையில் இன்று அந்த நிலையில் நேற்று இரவு தமிழக முதல்வர் எந்தவித பாரபட்சமும் இன்றி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தகவலை தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டு அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 5 பேர் மீது கொலை வழக்கு பதியப்பட்டுள்ளது. ஏற்கனவே 6 பேர் இது தொடர்பாக தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த 6 பேர்ல டிரைவர் ஒருத்தர் தவிர மற்ற 5 பேர் மீது கொலை வழக்காக மாற்றப்பட்டு அதிகாலை 4 மணி அளவில் எல்லா ஆதாரங்களையும் சரி செய்து நீதிபதி வெங்கடேஷ் பிரசாத் முன்பு 5 காவலர்களும் நேரில் ஆஜர்படுத்தப்பட்டு அவர்கள் மீது 15 நாள் காவலில் வைக்க நீதிபதி வெங்கடேஷ் பிரசாத் உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து தமிழக அரசு நேற்றைய தினம் வெள்ளை அறிக்கையில் வெளிப்படையான நடவடிக்கையில் ஈடுபடும் கடுமையான நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள் என முதல்வர் அறிவித்த சில மணி நேரங்களே அடுத்தடுத்து சம்பவங்கள் அரங்கேற்றி இந்த வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டது. நேற்றைய தினம் இந்த வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு கொண்டு செல்லப்படும் என்று அறிவித்த நிலையில் இந்த அதிகாலை 4 மணி அளவில் 5 காவலர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்து 15 நாள் ரிமாண்டில் அடைக்க உத்தரவிட்டது ஒரு நல்ல நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து மேலும் பல தொடர் நடவடிக்கைகள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிகிதா.